ஒரு ஃபோன் கால்னால ஒரு உயிர் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஃபோன் கால் யார் பண்ணா, இவங்களை யார் கொன்னது, அந்த ஃபோனில் பேசினது யார், இவங்களை கொன்னது யார், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கலிஃபோர்னியாவில் வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க தான் டோர்த்தி. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அந்த பர்சன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. பட் டோர்த்தியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த அன்னோன் பர்சனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே காரில் ஒன்று வச்சுருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோர்த்தியும் வெளியே வந்து பார்த்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தபோது அவங்க காரில் ஒரு காஞ்சி போன ரோஸை வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் யாரோ அவங்கள வாட்ச் பண்ணுற மணிக்கு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி கால் நிறையவே டோர்த்திக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதனால் அவங்க ரொம்ப பயந்து யாராவது நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களா என்ன இதுன்னு எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆனாங்க. கால் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வெனஸ்டே அன்னைக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு அவங்களுக்கு புரியல. ஒரு நாள் அவங்க நம்மளோட வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு வேலையாக போனாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு கையில் பயங்கரமாக ஒரு அடிபட்டுருந்துச்சு. அவங்க பார்த்துட்டு இது என்னன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டை காரில் கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் பேர் நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலை பார்த்து போயிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இதுக்கு மேலே தான் அந்த பெரிய சம்பவமே நடக்க போகுது அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் அதை என்ன ஏதுன்னு செக் பண்ணாங்க. இது சாதாரண பூச்சிக்கடி தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. டோர்த்தி என்னோட காரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க்கிங் லாட்டுக்கு போனாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டோர்த்தி வருவாங்கன்னு. டோர்த்தி காரும் அந்த டைம் வந்துச்சு. டோர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கார் வந்துச்சு. ஓகே டோர்த்தே தான் அவங்க வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கார் வந்த வேகத்திலேயே ஸ்பீடாக வெளியே போயிடுச்சு. உள்ளே யார் ஓட்டினாங்கன்னு அவங்களால சரியாக பார்க்க முடியல. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்காக ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் போல் நினச்சிக்கிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா கார் அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. அதனால் கொஞ்ச நேரம் இவங்க வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் டைம் தான் ரொம்பவே போய்கிட்டே இருந்துச்சு. டோர்த்தே வந்த மணிக்கு அவங்களுக்கு தெரியல. அவங்க பார்க்கிங் லாட்லேயே வெயிட் பண்ணாங்க. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஃபோன் அதுவும் இல்லாமல் டாக்ஸி எதுவும் அவ்வளோவா இருக்காது. இவங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் டோர்த்தியோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க இங்கே வரலன்னு தெரிஞ்சதும் இவங்க ரொம்பவே பயந்தாங்க. குழந்தைய விட்டுட்டு எங்கே போயிருப்பான்னு நினச்சி ஒரு டைம் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி எங்கள் பொண்ணை காணோம் அப்படின்னு. போலீஸும் ஒரு மிஸ்ஸிங் கேஸாக நினச்சாங்க. பட் மறுநாள் காலையில் அவங்களோட கார் ஒரு எரிஞ்சு போன நிலையில் கண்டெடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், டோர்த்தோ எங்கே போனாங்க? போலீஸ் காருக்கு பக்கத்தில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. நிறைய இடத்துல தேடி பார்த்தாங்க. பட் எந்த க்ளோவும் கிடைக்கல. காரை ஓட்டிகிட்டு வந்தது யாருன்னு சரியாகவும் கெஸ் பண்ண முடியல. ஃபாரன்சிக் வந்து அந்த இடத்தெல்லாம் ரொம்பவே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எந்த க்ளோவும் கிடைக்கவே இல்லை. டோர்த்தேவோட ஃபேமிலிக்கு கால் வருது, உங்கள் பொண்ணு எங்கள் கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு. பட் டோர்த்தே இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த அன்னோன் பர்சன் யார் கால் பண்ணுறான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி அந்த டோர்த்தேவை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கரெக்டாக வெனஸ்டே அன்னைக்கு மறுபடியும் தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து காலை செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் எந்த க்ளூவும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு லேடிஸை விட்டு பேசினாங்க. அவன் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு ஜென்ஸ் பேசினா அவன் திருப்பி ரிப்ளைவே பண்ண மாட்டான். இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது டீகோட் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. பட் எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அவன் அவ்வளோ துல்லியமாக வேலை பார்த்துருக்கான். நாட்கள் போக போக 4 வருஷம் ஆச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்க. அந்த எலும்பு கூட வச்சு டிஎன்ஏவை பரிசோதித்தாங்க. அதில் டோர்த்தேன் தான்றது கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ போலீஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த கால் யார் பண்ணா? டோர்த்தேவை யார் கொன்னா? அந்த கால் பண்ணவன் தான் கொன்னானா இல்லை வேறு யாரும் கொன்னாங்களா? இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. இந்த க்ரைம் பற்றி
உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி க்ரைம் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்